பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவலுங்க. குத்திட்டாங்க, எஃப்ஜே குத்திட்டாங்க. சாண்ட்ரா திவ்யாவெல்லாம் முரட்டு குத்து. எஃப்ஜே பாரு எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இன்றைக்கி ப்ரோமோ எவிக்ஷன் ப்ராசஸ், நாமினேஷன் ப்ராசஸ். அதான் ப்ரோமோவே அதான் வருது. என்ன கண்டென்ட் இருக்குவீங்க, என்ன கண்டென்ட் கொண்டு கிழிச்சிருவாங்க இவங்க? ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. கனி சொல்லுது சாண்ட்ரா, வினோத் சாண்ட்ரா, ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா விளையாடுறாங்களாம், அதனால் அவருக்கு பிடிக்கலையா அது சொல்கிறாரு. கனி பார்வையும் குத்திருச்சு. அப்புறம் அரோரா, அதாவது என்னென்னா பிரஜைன் வெளில போயிட்டார்னா சாண்ட்ராவோட கேமை பார்க்கலாம், பிளேயை பார்க்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு பிரஜைனை குத்துது அரோரா. கமுரு திவ்யா, ஏன்னா மேனிப்புலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான், முன்னிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கான். அடுத்து வியானா திவ்யா, தேஞ்ச டேப்ரிகட் மாதிரி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வன்மத்தெல்லாம் கக்கிருச்சு வியானா. அடுத்து சபரி, பாரு மேனிப்புலேட் பண்ணுறாங்களாம். அதாவது இவனை மாதிரி ஒரு கேம் பிளேயர் நான் பார்த்ததே இல்லைங்க. சபரி மாதிரி ஒரு மொக்க பீஸை நான் பார்த்ததே கிடையாது. பிரஜைன் கனி, அவங்க தனித்துவமாக எதுவுமே பண்ணல, கூட்டத்தில் கோயந்தா போட்டு ஜிங்சாக் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரஜைன் அடித்தான். பாரு யாரை சொல்லுதுன்னா எஃப்ஜே பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரு ஒரு அடி. திவ்யா என்ன சொல்லுதுன்னா ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாங்களாம். யார்? எஃப்ஜே. அதாவது என்ன சிகரெட் அடித்து பழகிட்டாங்க. ஒரு வாரம் 2 வாரம் சிகரெட் அடித்து நல்லா பழகிட்டு இருந்தாங்க. போக 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 என்னாச்சுன்னா அவங்களும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே வியானா போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல எஃப்ஜே. ஸோ அவங்களோட ஒரு பிரேக்கப் வந்துருச்சு. அப்போ சிகரெட் மேட்டு, நோ மோர் சிகரெட் மேட். இப்போ திவ்யா மட்டும்தான் போய் சிகரெட் அடிக்குது. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பகை வந்துருச்சு. அதோட ஒருதலை பட்சமாக நேற்று நடந்துக்கிட்டான். அந்த பாலெல்லாம் எடுத்து கொண்டு வெளில வச்சுட்டான், பெரிய அளவில் நமக்கு அசிங்கமாக போயிடுச்சு, பெரிய அளவில் என்னை திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக போயிடுச்சுல. இன்றைக்கி போட்டு அடி அடிச்சு விட்டார் விஜய் சேதுபதி. அதான் காண்டில் எஃப்ஜே போட்டிருக்கு. இன்னும் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்கான்னு தெரில. கனி கண்டிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சபரி வந்திருக்கானான்னு தெரில. பிரஜைன் கன்ஃபார்ம், அப்புறம் பாரு கன்ஃபார்ம், எஃப்ஜே கன்ஃபார்ம், திவ்யா கன்ஃபார்ம், சாண்ட்ரா கன்ஃபார்ம். வேறு யார் இன்னும் உள்ளே வந்திருக்கான்னு தெரியல எனக்கு. ஸோ எவ்வளோ எஸ்கேப் ஆகிட்டாங்களோ தெரியலைங்க. ஐயோ அரோராலாம் எஸ்கேப்பா? ரம்யா எஸ்கேப்பா? அடா பாவீங்களா டேய் இதெல்லாம் ஓவர்ரா, என்ன இப்படி பண்ணுறாங்க? அதோட இன்றைக்கி 50ஆம் நாள் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு வேறு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. என்ன சர்ப்ரைஸு என்னன்னு ஒன்றும் தெரியல. ஒயில் கார்டு வர்றாங்களா இல்லை கேட்க மட்டும் அனுப்பி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு தெரில. நாமினேஷன் வேறு இப்படி இருக்குது. ஒரு நல்ல நாமினேஷனாக கொடுங்கடா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.